சார் வணக்கம். இப்போ ரீசெண்டாக சீமான் அவர்கள் ரஜினி அவர்களை போய் சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவும் வெளியாகுது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதை ஒட்டி நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஒரு சைடில் நாம் தமிழர் கட்சி விமர்சிக்கக்கூடியவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, ஏதோ ஒரு வகையில் இது ஒரு ஆர்எஸ்எஸ் அஜெண்டா தான். ஏன்னா ரஜினி அவர்களை பொறுத்தளவில் ஹிந்துத்துவ பாலிடிக்ஸோட க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ அந்த வகையில் அவரை போய் சந்திக்கிறது அப்படின்றது ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆர்எஸ்எஸோட காய் நகர்வு அங்கே வெளிப்படுது அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியிலேருந்து அதை ஸ்ட்ராங்காக அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, அது ஒரு ஃப்ரெண்ட்லி விசிட் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசுகிறாங்க. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த சந்திப்பை? சீமான் ரஜினிகாந்தை சந்தித்தது என்பது முக்கியமான நிகழ்வு என்னை பொறுத்த வரைக்கும். இது சாதாரணமான ஒரு நிகழ்வுன்னு இன்றைக்கி எடுத்துக்க முடியாது. ஏன்னா சீமானோட இன்றைய அரசியலும் ரஜினிகாந்தை பற்றிய புரிதலும் உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் இந்த சந்திப்பு முக்கியமானதுன்றது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. சீமானோட அரசியல் என்பது நாம் தமிழர் அரசியல், தமிழ் நேஷனலிசம். அதில் செவரல் ஷேட்ஸ் இருந்தாலும் சீமானோடது ஒன் ஆஃப் த அக்ரெசிவ் தமிழ் நேஷனலிஸ்ட் பாலிடிக்ஸ்ன்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ரஜினியோட பாலிடிக்ஸ்ன்றது, அவர் பாலிடிக்ஸ்க்கு வரன்னு ஒரு 25 வருஷம் சொல்லி ஏமாற்றிட்டு வராமல் போனாருன்றது வேறு விஷயம். பட் அவருக்கும் ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. பாலிடிக்ஸ் இல்லாதவங்க யாருமே கிடையாது. எந்த பாலிடிக்ஸுமே இல்லாததும் ஒரு பாலிடிக்ஸ் தான். ஏன்னா அது ஸ்டேட்டஸ் கோயிஸ்டாக அது மாறுது. ஸோ ரஜினிகாந்தோட அரசியல் என்பது எல்லாருக்கும் விவரம் அறிந்தவர்களுக்கு, குறைஞ்சபட்ச அறிவு உள்ளவர்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ரஜினிகாந்தோட பாலிடிக்ஸ்ன்றது ஹிந்துத்துவா பாலிடிக்ஸ். ரொம்ப ப்ராடாக சொல்கிறதுனா சாஃப்ட் ஹிந்துத்துவா பாலிடிக்ஸ். அது இந்த ரஜினிகாந்தை பற்றி சீமான் கடந்த காலங்களில் பேசின பேச்சுக்கள்ன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய மராட்டி ஆரிஜின் அதெல்லாம் கூட ஒதுக்கிடலாம். அது எல்லாரை பற்றியும் அவர் சொல்கிறது. ஓவராலாக ரஜினிகாந்தோட பாலிடிக்ஸை பற்றி சீமானோட கருத்துக்கள் என்னென்பது எல்லாருக்குமே தெரியும். சீமானோட ஓவரால் பாலிடிக்ஸ் என்னன்றதும் நமக்கு தெரியும். சீமானோட பாலிடிக்ஸ் சரி தப்புன்ற ஆர்குமெண்ட்டுக்குள்ளே நான் போக வரல. அவரோட பாலிடிக்ஸ்ன்றது தமிழ் நேஷனலிஸ்டிக் பாலிடிக்ஸ். கிட்டத்தட்ட பெரியார் கடைசி வரைக்கும் சொன்னார் இல்லையா, தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொன்னார் இல்லையா, அதுதான் சீமானோட பாலிடிக்ஸ். அது சொல்கிற விதங்கள் மாறலாம், ஸ்ட்ராட்டஜி மாறலாம். பெரியார் வாக்கு வங்கி அரசியல் இல்லை, சீமான் வாக்கு வங்கி அரசியல் இருக்கார். ரொம்ப ப்ராடாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்றது தான் பெரியாரோட கொள்கை. கடைசியாக அவர் டி நகர் பேருந்து நிலையம் அருகில் அவர் இறந்து போகிறதுக்கு 2 நாட்களுக்கு முன்பு டிசம்பர் 73 பேசின பேச்சுக்கள் கூட பார்த்தீங்கன்னா கடைசி ஸ்பீச் கூட அதை தான் வலியுறுத்துச்சு. ஸோ அவருக்கு ஒரு கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்டு பெரியாருக்கு இருந்தது. அவர் வாக்கு வங்கி அரசியலை நிராகரித்தார். ஏன்னா கண்ணீர் துளிகள்னாரு. வாக்கு வங்கி அரசியலுக்கு போனால் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணுன்ற புரிதல், ரொம்ப தெளிவான புரிதல் அவருக்கு இருந்தது. கான்டெம்பரரி இந்தியன் பாலிடிக்ஸில் இந்த பாஸ்ட் 100 இயர்ஸில் ஐ கேன் சே இது ரொம்ப தெளிவான ஒரு நிலைப்பாடு கொண்ட ஒரே தலைவர்னால் அது பெரியார் தான். நம்ம அவரோட ஒத்துப்போகலாம், அவரை நிராகரிக்கலாம், அது வேறு விஷயம். அதுக்கு பிறகு பல பேர் அந்தமான நிலைப்பாட்டோடு வரும்போது வாக்கு வங்கியில் அரசியலில் மக்கள்கிட்ட போய் ஒரு பக்கம் நாங்கள் வாக்குகளையும் கேட்போம், இன்னொரு பக்கம் தமிழ்நாடு தமிழருக்குன்ற கொள்கையோடும் இருப்போம்னு சொல்லக்கூடிய ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டாண்ட் ஆர் அன்டெனபிள் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. கன்ஃபியூஸ்ன்றதை விட சாத்தியமற்ற ஒரு நிலைப்பாட்டை, அரசியல் நிலைப்பாட்டை எடுத்தவர் தான் சீமான். இந்த 8 ஆண்டுகளில் அவர் 2016 முதல் தேர்தலில் நிற்கிறார். 4 தேர்தல்களை அவர் சந்திச்சிருக்காரு. 16, 19, 21, 24 2 சட்டமன்ற தேர்தல், 2 நாடாளுமன்ற தேர்தல். அந்த அவருடைய அரசியல் நிலைப்பாடை பார்க்கும்போது யாரோடையும் கூட்டணி சேர மாட்டேன்லாம் அவர் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்காரு. வாக்கு வங்கி அரசியலுக்கு நேர் எதிரானது. இந்த பேக்ரவுண்டில் விஜயோட வருகைக்கு பிறகு அவர் ரஜினிகாந்தை சந்தித்தது என்பது கண்டிப்பாக முக்கியமான ஒரு அரசியல் நிகழ்வு தான். ஏன்னா வெளியில் அது தனி மனித சந்திப்பு, ஒரு மூத்த கலைஞர் என்கின்ற முறையில். ஏன்னா சீமானும் திரைத்துறையில் இருந்திருக்காரு. ரஜினி அன்டவுட்டட்லி சூப்பர் ஸ்டார் ஆஃப் தமிழ் சினிமா, சந்தேகமே இல்லை. அவரை போய் பார்த்துட்டு நான் அரசியல் பேசணும், எல்லாத்தையும் பேசணும், அரசியலும் பேசணும்னு ஒப்புதல் வாக்கு மூலமும் சீமான் கொடுக்குறார். அப்போ ரஜினியோட அரசியல் பேச வேண்டிய அவசியம் உங்களுக்கு வந்ததுனால நீங்கள் பலவீனமாகி கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். ரஜினியோட என்னங்க அரசியல் பேசுவீங்க? இல்லை, ஏன் அப்படி, என்ன எப்படி இந்த முடிவு? ஏன்னா ரஜினின்ற கேரக்டரை பற்றின ரஜினினா அகைன் ஐ எம் சேயிங் நாட் பர்சனல், ரஜினியோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை சொல்கிறேன். தனிப்பட்ட முறையில் ரஜினியை பற்றி தப்பாக எதுவுமே நான் சொல்லலை. ரஜினிகாந்த் என்ற அந்த ஒரு பர்சனாலிட்டி, ஆளுமை, அவருடைய அரசியல் என்ன என்பது 1% அறிவு இருக்கணும்னு கூட தெரியும். அது ரொம்ப அபத்தமான ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவா, க்ரூட் ஹிந்துத்துவா, பல விதங்களில் பொருந்தாத, நடைமுறை என்னென்ன தெரியாத ஒரு அரசியல் தான் ரஜினியோட அரசியல். ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு ஆழமான ஹிந்துத்துவா இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். போய் சிஸ்டத்தை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஓடி போயிட்டார். அவர் யார் கூப்பிட்டாலும் போய் பேசுவார். நேற்று ஜானகி அம்மா 100ஆண்டு விழாலையும் வீடியோவில் பேசியிருக்காரு. ஆவாவேலு புத்தக விழாவில் போய் துரைமுருகனையும் திமுக சீனியர்ஸையும் கிண்டல் பண்ணியும் பேசுவார். அதை திமுக கைகொட்டி ரசிக்கும். அதை வச்சு ஒரு அஜெண்டா எழும். அது பிறகு சீமானையும் அவர் அக்காமடேட் பண்ணுவார். நரேந்திர மோடி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் போய் அவர் கலந்துப்பார். இந்த மாதிரி ஒரு எல்லாருக்கும் நண்பனாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர். ஆனால் அடிப்படையில் ஒரு ஹிந்துத்துவவாதி. சீமானோட அரசியல் என்பது அடிப்படையில் ஆன்டி ஹிந்துத்துவா, அதை புரிஞ்சுக்கோங்க.
என்று நாம் புரிந்து கொள்கிறோம். அதை தமிழ் நேஷனலிசம்னு பேசும்போது நீங்க சொன்னது போல இப்போ ரஜினி எல்லாரையும் சந்திக்கிறாரு, எல்லாரோடையும் க்ளோஸாக இருக்கார். பட் சீமான் மட்டும் குறிப்பிட்டு ஏன் டார்கெட் பண்ணப்படணும்? இல்லைங்க, நல்ல கேள்வி. மற்றவங்கலாம் வந்து சிஸ்டத்துக்கு எதிராக இல்லை, சீமான் கிட்டத்தட்ட சிஸ்டத்துக்கு எதிராக இருக்கார். தமிழ் நேஷனலிசம்ன்றது சிஸ்டத்துக்கு எதிரானது, தேசிய மைய நீரோட்டத்துக்கு எதிரானது. இட் இஸ் அகெயின்ஸ்ட் தி நேஷனல் மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ். கிட்டத்தட்ட அது தனிநாடு கோரிக்கை. அது இட்ஸ் பார்டரிங் செப்பரேட்டிசம்ங்க, அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். அவங்களோட வழிமுறைகள் வந்து அந்த மாதிரி இல்லை, அவங்க தனிநாடு கேட்கல, அவங்க கொடி பிடிக்கல, அதெல்லாம் ஓகே. பட் ரொம்ப டீப்பாக போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐடியாலஜிக்கலி ஸ்பீக்கிங், சித்தாந்த ரீதியாக பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு தமிழருக்கு என்று பெரியார் சொன்னதும், இன்றைக்கு சீமான் அவர்கள் தமிழ் தேசியவாதம் என்று சொல்லுவதுமே வந்து தமிழ் நேஷனலிசம் சொல்கிறது வந்து இந்தியன் நேஷனலிசத்துக்கு எதிரானது. அது அப்படித்தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். நான் அதை சொல்கிறதுக்கு சீமானுக்கு உரிமை இருக்குன்றதை அங்கீகரிக்கிறேன். நான் உடனே சீமான பிரிவினைவாதி, சீமான தடைசன் அப்படிலாம் நான் சொல்லலை. தயவு செஞ்சு அப்படி புரிஞ்சுக்க வேணாம், ஏன்னா அது மிஸ்ரெப்ரசன்ட் ஆகும். நான் அப்படி சொல்லலை. தமிழ் நேஷனலிசம் சொல்கிறதுக்கும் இந்திய வரைபடத்துக்குள்ளே அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்குள்ளே உட்பட்டு தமிழ் நேஷனலிசத்தை பேசுகிறதுக்கும், இந்திய வரைபடம் கூட நான் சொல்லலை, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்குள்ளே உட்பட்டு தமிழ் நேஷனலிசம் பேசுகிறதுக்கான எல்லா உரிமையும் சீமானுக்கும் அவருடைய தம்பிமார்களுக்கும் உண்டு. இதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். அதனால தான் சிஸ்டமும் அவரை விட்டு வச்சுருக்கு. பட் ரஜினிகாந்தோட நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு கமலை போய் பார்த்தா கூட அது வேறு. ரஜினிகாந்த்ன்றது வந்து இஸ் எ சாஃப்ட் ஹிந்துத்துவ பர்சனாலிட்டி. நீங்கள் இருக்கிற நிலைப்பாடு தமிழ் நேஷனலிசம் என்பது வந்து இந்திய தேசத்துக்கு எதிரானது என்பது, இந்திய தேசியத்துக்கு நேஷனலிசத்துக்கு எதிரானது என்பதை விட ஹிந்துத்துவாவுக்கு எதிரானது. அவர்களுடைய மதச்சார்பற்ற தன்மை என்பது நமக்கு எந்த சந்தேகத்திற்கும் அப்பாற்பட்டது. நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை போய் வந்து சந்திப்பது என்பது, அதுவும் காலகட்டம் ரொம்ப முக்கியம். விஜயோட வருகைக்கு பிறகு போய் சந்திப்பது என்பது, இது எப்படின்னு கேட்டிங்கன்னா சம் சார்ட் ஆஃப் ஒரு சேஃப்டி நெட்டை அவர் தேடுறாருன்னு தான் எனக்கு தோணுது. வாக்கு வங்கி அரசியல் ரீதியாகவும் இருக்கலாம், அல்லது வந்து உளவியல் ரீதியான ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கலாம். நான் எப்படி சொல்கிறேன்னா, ரஜினியை சந்தித்து நான் அரசியல் பேசினேன் என்று சீமான் அவர்கள் சொல்வது சகிக்க முடியாத அவலமாக இருக்கிறது. வெளிப்படையாக நான் சொல்கிறேன். என்ன பேசுவீங்க சார் ரஜினிகிட்ட அரசியல்? ரஜினிகிட்ட சினிமாவை பற்றி பேசினா, பொதுவான விஷயத்தை பற்றி பேசினா நீங்கள் சொல்லுங்கள், அது ஓகே. தனி மனித நட்பு என்பது வேறு. எதிரும் புதிருமான கருத்துக்கள் கூட தனி மனித நட்பில் இருப்பாங்க. திரைத்துறையை சார்ந்த யார் ஒருவருமே ரஜினியை ஒதுக்கிட்டு போக முடியாது. ரஜினி விருப்பப்பட்டால் எந்த திரைத்துறையை சார்ந்த யாருடனும் அவர் பல மணி நேரம் கலந்து பேசுவார், அளவல் ஆவார், அது வேறு. இதை நீங்கள் ஆனால் வெளியில் வந்து நாங்கள் அரசியல் பேசணுன்றீங்க. உங்கள் அரசியலும் அவர் அரசியலும் பேசவே முடியாது சார். ஒரு நிமிஷம் கூட நீங்கள் அவரை என்கேஜ் பண்ண முடியாது, இல்லையா? இது இட்ஸ் லாஃபிங் ஸ்டாக். இது நகைப்புக்குரிய விஷயம். ரஜினியோட நான் அரசியல் பேசினேன் என்று சீமான் சொல்வது நகைப்புக்குரிய விஷயம். இது சுகம். அதாவது வந்து எப்படி சொல்கிறது, வந்து சீமான் பை ஸ்டேட்டிங் திஸ் ஹஸ் பிகம் அ லாஃபிங் ஸ்டாக். ரெண்டு விஷயம் சார் இதில். ஒன்று என்னென்னா, நீங்கள் சொன்னது போல் சீமான் அவர்கள் ரஜினியை ரொம்ப கடுமையாக விமர்சிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி. பட் அது எப்போனா ரஜினி மேபி அரசியலுக்கு வந்துடலாமோ அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும்போது சீமான் விமர்சிக்கிறாரு. இப்போ விமர்சிக்கல, ஏன்னா ரஜினி இப்போ பேக் போயிட்டார், அரசியலுக்குலாம் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். ஏறக்குறைய விஜயும் அவர் அப்படி தான் டீல் பண்ணார். விஜய் ஃபஸ்ட்டு ரொம்ப சாஃப்டாக டீல் பண்ணார் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி. அப்புறம் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம், அரசியலுக்கு வந்து அவரோட ஸ்டாண்டெல்லாம் கிளியர் ஆக்குனதுக்கப்புறம் விஜயை ஸ்ட்ராங் அட்டாக் பண்ணார். நாளைக்கு விஜய் திருப்பி அரசியலேருந்து வெளில போனால் விஜய் கூடயும் அவர் சுமூகமாக போயிடுவார் தான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு என்னமோ அது ஒரு பெரிய விஷயமா படலை. ஸோ இப்போ ரஜினி வந்து பொலிட்டிக்கலாக அவருக்கு ஒரு ஸ்டேக்கும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது ரஜினி பொலிட்டிக்கலாக அட்டாக் பண்ணுன்ற அவசியம் சீமானு கிடையாது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, சீமான் ரஜினியோட பேசுகிறாருன்னா ஏதோ ஒரு வகையில் ஆர்எஸ்எஸ் இன்ஃப்ளூயன்ஸுக்குள்ளே நெருங்கி போகிறாரோ அப்படின்றது தான் முக்கியமான குற்றச்சாட்டு. நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த ரீசெண்டாக இந்த லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸில் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, ஒரு இண்டிவிஜுவல், ஒரு லீடர் வந்து ஏதோ இன்னொரு டெல்லிக்கு போய் பிஜேபி லீடரை மீட் பண்ணுறதாலேயோ இல்லாட்டி கவர்னரோட மீட் பண்ணுறதாலேயோ அவர் ஆர்எஸ்எஸ் கூட க்ளோஸாக இருக்கார், பிஜேபி கூட க்ளோஸாக இருக்கார் நம்ம எடுத்துக்க வேண்டாம்னு பார்க்குறேன். நமக்கு சிம்பிளான ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க அரசியல் எப்படி பண்ணுறாங்க, அவங்களோட பொலிட்டிக்ஸில் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்களா? ஸோ இந்த மாதிரி மீட்டிங்கெல்லாம் நம்ம ஓரமாக வச்சுட்டு அவங்களோட பொலிட்டிக்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ திமுகவை பொறுத்தளவு வெளியிலிருந்து பார்க்கும்போது ஃபுல்லாக அட்டாக்கிங் மோடில் தான் இருக்காங்க. பட் பொலிட்டிக்ஸை நீங்கள் பாருங்கள், இஷ்யூ பேஸ்டாக பார்க்கும்போது அவங்க பிஜேபி எதிர்த்து பெருசாக எதுவும் பண்ணல. ஸோ அதை பார்த்தாலே நம்ம புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட பாயிண்ட் என்னென்னா, நாம் தமிழர் கட்சி களத்தில் அவங்களோட செயல்பாட்டில் பெரிய மாற்றம் இல்லை. ஸோ அவர் ரஜினியை மீட் பண்ணாரா, அது பெரிய இஷ்யூ மாதிரி எனக்கு பண்ணல. நீங்கள் சொல்கிறதுக்கான உங்கள் கேள்வியில் இருக்க நியாயத்தை நான் மறுக்கல. ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட். நான் மறுக்கல. அதாவது யார் வேணால் சந்தித்து பேசலாம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சந்திப்பு மட்டுமே இஷ்யூ கிடையாது, செயல்பாடு தான் முக்கியம். செயல்பாடு தான். நான் ஒத்துக்கிறேன். அதை நான் சந்தித்ததை ஒரு பாவமாக, குத்தமாக, பஞ்சமாக, பாத்தகமாக நான் சொல்லலை, கண்டிப்பாக சொல்லலை. தாராளமாக யாரை வேணால் பார்க்கலாம். எந்த ஒரு பொது வாழ்க்கையில் இருக்க மனிதருக்கும் ஒரு திரைத்துறையை சார்ந்தவராக இருக்கலாம் அல்லது சாராதவராக இருக்கலாம். அரசியல் கட்சிகள், குறிப்பாக அரசியல் கட்சிகளில் உள்ள தலைவர்களுக்கு ரஜினியுடைய சந்திப்பு என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா அவர் அப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி தான் இருக்கும்.
அது தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. நான் சொல்ல வர்றது என்னென்னா, சந்திச்சுட்டு வந்து நீங்கள் சொல்கிறது நான் ஒத்துக்கிறேன். அதாவது வந்து அந்த சந்திப்புன்றது அதன் அளவுலையே த மீட்டிங் இட் செல்ஃப் தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. அது கண்டிப்பாக அது சரியான பாயிண்ட். அது நான் அதை மறுக்கல. ஆனால் நீங்கள் 2 விஷயத்தை கவனிக்கணும். ஒன்று, இது அப்படி மட்டுமே கடந்து போகிற ஒரு சந்திப்புன்னு தயவு செஞ்சு பார்க்காதீங்க. சந்தித்தது தவறு கிடையாது. யாரை வேணால் சந்திக்கலாம். ரஜினியை சீமான் சந்தித்ததில் எந்த தவறும் கிடையாது. ஆஃப்டர் ஆல் ரஜினி இஸ் அன் இந்தியன் சிட்டிசன். அதனால் வந்து ஒரு தப்பும் கிடையாது. ஃபாரின் சிட்டிசனாக இருந்தாலும் நீ சந்திக்கலாம். தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தோட தலைவர் கிடையாது. அதனால் ரஜினியை நீ தாராளமாக சந்திக்கலாம். ஆனால் பாலிட்டிக்ஸில் இருக்கும்பொழுது சர்க்கம்ஸ்டன்சஸ் ரொம்ப முக்கியம். விஜயோட வருகைக்கு பிறகு இந்த சந்திப்பு நடக்கிறதுன்றதெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு பார்க்க முடியாது. 2வது நீங்கள் பாருங்கள், அவர் வந்து சந்திச்சுட்டு வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. சங்கின்னா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. இதை நீங்கள் கடந்து போக முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இதையும் வந்து ஒரு சாதாரண விஷயமாக கடந்து போக முடியாது. நான் ஒத்துக்கிறேன், ஒரு சந்திப்பை மட்டுமே வச்சு ஒரு கட்சியோட நிலைப்பாட்டை நம்ம எடை போட முடியாது. சீமான் இஸ் அ பொலிட்டிஷியன். அவர் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ரன் பண்ணிகிட்ருக்கார். நாம் தமிழர் என்ற அரசியல் கட்சியோட நிலைப்பாட்டை, நாம் தமிழர் என்ற கட்சியோட செயல்பாட்டை ஒரு சந்திப்பை வச்சு நம்ம எடை போட மாட்டோம். முட்டாள் இல்லை, நம்ம அவ்வளோ பெரிய முட்டாள் கிடையாது, அவ்வளோ தூரம் நம்ம முட்டாள் கிடையாது. ஆனால் சர்க்கம்ஸ்டன்சஸ், எந்த சர்க்கம்ஸ்டன்சஸில் அவர் போய் அவரை சந்திக்கிறாரு, இதனுடைய தொடர் நடவடிக்கைகள் என்ன, வெறும் சந்திப்பு இஷ்யூவே கிடையாது, தொடர் நடவடிக்கைகள் என்னன்றதை நம்ம பார்க்கணும். ஆக்ஷன்ஸ்ல ஒன்றும் மாற்றம் ஏற்படல. அவரோட இப்போதானே பார்த்துருக்காரு. அதில் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். சங்கிக்கான அவருடைய விளக்கத்தை நீங்கள் கடந்து போவீங்களா? எல்லாருக்கும் தெரியும் சங்கினா யாருன்னு. சங்கினா வந்து இவர ஆர்எஸ்எஸ் மேன். அந்த நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இப்போ சங்கி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. சங்கினா ஒன்றும் இல்லைங்க, ஃப்ரெண்டு தாங்க, அது ஒன்றும் அப்படி ஒன்றும் தப்பாக எடுத்துக்க வேணாம்னு சொல்லிட்டு கேஷுவலாக அதை வந்து குற்றச்சாட்டாக வைக்கிற விஷயத்தை இல்லை நினைக்கிறேன். கேப்ரியல், ஐம் சாரி, நீங்கள் அதை குறைச்சி மதிப்பிடுறீங்க. ஓகே, நீங்கள் வந்து இதை டவுன் ப்ளே பண்ணுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிற ஒரு பாயிண்ட்டை ஒத்துக்கிறேன். இந்த சந்திப்பு மட்டுமே சீமானோட அரசியலை நாம் எடை போடுவதற்கான அளவுகோல் அல்ல என்பதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இது கடந்து போக முடியாத ஒரு சந்திப்பு. தேர் ஆர் மோர் தேன் வாட் மீட்ஸ் த ஐ இன் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. அந்த மாதிரியான விஷயந்தான் இது. அது இந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப்டர் விஜய்ஸ் என்ட்ரி. 2வது முக்கியமான விஷயம், அவர் வந்து சங்கின்றது கொடுத்த விளக்கம் வந்து ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். ஏன்னா தன் மீது அந்த முத்திரை வந்துடக்கூடாதுன்னு இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளுமே நினைக்கிறாங்க. பிஜேபியோட சாஃப்டாக போகணும்னு விரும்பக்கூடிய அல்லது சில விஷயங்களில் பிஜேபியோட நிலைப்பாட்டை எடுத்துக்கொள்ளக்கூடிய கட்சிகள் கூட ஐயோ நம்ம மேலே சங்கின்ற முத்திரை வந்தோன்னா நம்மளை முடிச்சுடுவாங்கன்ற அந்த ஒரு கான்ஷியஸில் இருக்காங்க. நான் சொல்கிறது மறுபடியும் வாக்கு வங்கி அரசியல் இருக்கக்கூடிய கட்சிகள். இதை பற்றி கிஞ்சித்தும் கவலைப்படாமல் சங்கின்றதுக்கு ஒரு புது வியாக்கியானத்தை அவர் கொடுத்துட்டு போகிறாருன்னா நீங்கள் ஹோலிஸ்டிக்காக தான் பார்க்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், அவர் போய் அப்படியே அங்கே சேர்ந்துருவார், நாளைக்கு பிஜேபியோட சேர்ந்துருவார், ஆர்எஸ்எஸோட சேர்ந்துருவார். நோ, அப்படி நான் சொல்லலை. ரஜினியோட அவருடைய சந்திப்பு என்பதற்கு நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, விஜயோடைய வருகைக்கு பிறகு சீமானுடைய அரசியலில் ஒரு தடுமாற்றம் இருக்கிறது. அதை வந்து எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சரியான வார்த்தை வந்து உங்களுக்கு ஒரு 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 பதட்டம் தெரியுது. ஏன்னா அவர்கள் தங்களுடைய வாக்கு வங்கியை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, சீமான் கட்சிக்கு சில அடிப்படையில் சில கொள்கைகள் இருக்குது, சில கோட்பாடுகள் இருக்குது. விஜய்க்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை இன்றைக்கி. ஆனால் பாலிடிக்ஸில் பெரிய கோட்பாடுகள் கொள்கைகள் இல்லாமல் இருக்கவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பெரிய அளவில் பாலிசிஸ் அண்டு பிரின்சிபல்ஸ் இருந்ததுன்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. உங்களுக்கு தெரியும். இல்லை சார், இது நான் ஏற்றுக்கல. சொல்லுங்கள். என்னை பொறுத்தளவில் கொள்கை கோட்பாடு இல்லாமல் ஒரு கட்சி வந்து ஜெயிக்க முடியாது. இப்போ நீங்கள் சொன்ன ஏடிஎம்கே கதை வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். இப்போ எப்படின்னா, நீங்கள் சொசைட்டியில் ஒரு மாற்றம் கொண்டு வரீங்கன்னு வச்சுப்போம். திமுக ஒரு மாற்றம் கொண்டு வராங்கல்ல, அந்த மாற்றம் நீங்கள் ஏற்படுத்தணும்னா உங்களுக்கு கோட்பாடு கொள்கை இருக்கணும். நேஷனல் பார்ட்டிக்கு எதிராக ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரீங்க. ஸோ கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிலாசபியை முன் வைக்கிறீங்க. ஸ்டேட் பேஸ்டாக நீங்கள் ஒரு ஃபிலாசபியை முன் வைக்கிறீங்க, ரீஜனலாக கொண்டு வரீங்க. ஸோ அதில் அவங்க கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாங்க. அதனால தான் அவங்களால ஒரு மாற்றம் ஏற்படுத்த முடிஞ்சது. நாளைக்கு இப்போ இன்னொரு கட்சி இந்த திராவிடியன் மாடல், இந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, இதை மாற்றணும்னா அப்போ உங்களுக்கு கொள்கை கோட்பாடெல்லாம் இருக்கணும். அந்த சிஸ்டம் நீங்கள் மாற்றினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதிமுக மாதிரி புது புது கட்சிகள்லாம் உள்ள வரலாம், கொள்கை இல்லாமல் இருக்கலாம். பட் ஒரு சேஞ்சை கொண்டு வரணும்னா, சிஸ்டமுக்கு எதிராக நீங்கள் சண்டை போடணும்னா உங்களுக்கு கொள்கை கோட்பாடு இருக்கணும். லெனினுக்கு அதனால தான் அது தேவைப்பட்டது. ஸோ அதிமுக ஏன் தேவைப்படலைன்னா, அந்த மாற்றத்தை திராவிடியன் மூவ்மெண்ட் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதிமுக உள்ள என்ட்ரு ஆகிறாங்க, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது, அதுக்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. அது இங்கே அப்ளை ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறது, நான் எப்படி நான் என்னோடய வார்த்தையை வேறு மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். கொள்கை கோட்பாடு இல்லாமல் ஒரு கட்சியே கிடையாது. இருக்கும். இப்போ நம்ம சொன்ன இல்லை, பாலிடிக்ஸ், நோ பாலிடிக்ஸ், எனக்கு அரசியலில் விருப்பமே இல்லை, அரசியல் ஒரு சாக்கடைன்னு சில பேர் சொல்லுவாங்க. அது முட்டாள்தனமானது. நோ பாலிடிக்ஸ் இஸ் ஆல்சோ எ பாலிடிக்ஸ். அது வந்து ஸ்டேட்டஸ் கோயிஸ்ட் பாலிடிக்ஸ். யாருக்கோ பெனிஃபிட் ஆகும், யாருக்கோ அது பெனிஃபிட் ஆக போகுது. நீங்கள் திமுக அண்ணா திமுக உதாரணம் எக்ஸலண்ட் எக்ஸாம்பிள். சில ப்ராட் பேராமீட்டர்ஸை டிஎம்கே லே டவுன் பண்ணிச்சு. அதுக்கு மேற்கொண்டு வந்த ஏடிஎம்கே வந்து அதை நுவான்ஸ்டாக தனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிச்சு.
நான் சொல்ல ஒரு பாயிண்ட் என்னன்னா, எதிரியை வீழ்த்திட்டாங்க, எதிரியை வீழ்த்திட்டாங்க, அதுக்கப்புறம் உள்ள வராங்க. அதனால இவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. அதாவது வந்து ரிஜிட் பாலிசிஸ், டிக்ளேர்டு பாலிசிஸ் இப்படி வச்சுக்கலாம். நீங்கள் பாலிசிஸ் இல்லாமல் எந்த கட்சியுமே கிடையாது, எந்த அரசியலுமே கிடையாது. டிக்ளேர்டு ரிஜிட் பாலிசிஸ் இருக்கிறதுக்கும் அன்டிக்ளேர்டாக இருக்கக்கூடியதுக்குமான வித்தியாசத்தை நான் சொல்கிறேன். டிக்ளேர்டு ரிஜிட் பாலிசிஸ் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வந்து காம்ப்ரமைஸ் கஷ்டம். ஒன்று சாஃப்ட் பாலிசிஸாக இருக்கணும், அல்லது வந்து வேக்கமாக இருக்கணும். இப்போ விஜய்க்கெல்லாம் வேக்யூமாக இருக்குது. அந்த இடத்துல அது எப்படி வேணால் மேனிப்புலேட் பண்ணலாம். ஆனால் அதுவும் ஒரு பாலிடிக்ஸ் தான். இப்போ ஒன்றும் இல்லை, ஐல் டெல் யூ ஒன் எக்ஸாம்பிள். இப்போ அதானி இஷ்யூ வந்தது. அதானி இஷ்யூவில் வந்து டான்ஜெட்கோ வந்து ஒன் ஆஃப் த பெனிஃபிஷியரிஸ்ன்றது 4 நாளாக ஓடிட்டுருக்க விஷயம். அமெரிக்கன் கோர்ட்டில் வந்து இந்தியாவில் 5 மாநிலங்களுக்கு அதானி லஞ்சம் கொடுத்தாரு. அதில் கொடுத்த ஒரு நிறுவனம் டான்ஜெட்கோ, தமிழ்நாடோட மின் பகிர்மான கழகன்றது வந்து யூஎஸ் கோர்ட்டில் இருக்கக்கூடிய சார்ஜ் ஷீட்டில் இருக்க விஷயம். டான்ஜெட்கோவோட பேர் யூஎஸ் கோர்ட்டில் இருக்குது. இந்த விஷயத்தை பற்றி தமிழ்நாட்டில் 2 பார்ட்டிஸ் தான் பெரிய பார்ட்டின்னு சொல்லக்கூடியவங்க கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி, இன்னொன்று சீமான் கட்சி. இப்போ விஜய் கட்சி அதை பற்றி வாயை திறக்கல. இதை கேட்டோன்னா உங்களுக்கு சிரிப்பு கூட வரலாம், ஏன்னா இதை பற்றிலாம் விஜய்க்கு எதாவது தெரியுமாங்கன்னு. நோ, நான் நாளைக்கு 26 ஆட்சி பிடிக்கக்கூடியவன்ற சொல்லக்கூடிய ஒருத்தர் ஏன் அமைதியாக இருக்கார்? அந்த அமைதியோட அர்த்தம் வந்து அவருக்கு இதை பற்றி இதில் ஸ்டாண்டு இல்லைன்னு கிடையாது. இதை நம்ம இப்போ பேச வேணான்னு அவர் நினைக்கிறார். அவருக்கு விஷயம் தெரியாதுன்னு நம்ம அப்படி குறைச்சி மதிப்பிட வேணாம். இன்றைக்கி இதை பற்றி நம்ம கமிட் பண்ண வேணாம்னு நினைக்கிறதே ஒரு பாலிடிக்ஸ். சீமான் அதை பற்றி ஏற்று பேசுகிறார். நேற்று மத்தியானம் ஒரு லாங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, வரவேற்கத்தக்க ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ரியாக்ட் பண்ணுது. அமெரிக்கன் கோர்ட்டில், நியூயார்க் கோர்ட்டில் அதானி மேலே போட்டிருக்க சார்ஜ் ஷீட்டு, இஷ்யூ பண்ணியிருக்க வாரண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் பிஸ்னஸ் பண்ணுங்க தான் யூஎஸ் கோர்ட்டில் அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ ஆயிருக்கு. என்ன சார்ஜில்? இந்தியாவில் தொழில் பண்ணுறதுக்கு 5 மாநில அரசுகளுக்கு, அதிகாரிகளுக்கு, அரசியல்வாதிகளுக்கு அவர் லஞ்சம் கொடுத்தார். அதில் தமிழ்நாடு வந்து இடம்பெற்றிருக்கு. டான்ஜெட்கோ தமிழ்நாடோட புகழ் வந்து இன்றைக்கி சர்வதேச அளவில் கொடிகட்டி பறக்குது. திராவிட மாடல் ஆட்சியின் மற்றொரு சாதனை என்று நாம் நிச்சயமாக அதை எடுத்துக்கொள்ளலாம். அந்த விஷயத்தில் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கருத்து தெரிவிக்காமல் கடந்து போக முடியாது. ஒன்று நீ சரின்னு சொல்லு, இல்லை ஆமாம் இது தப்பு, நீங்கள் முதலமைச்சர் விளக்கம் கொடுக்கணும், தண்டிக்கணும் சம்மந்தப்பட்டவர்கள்னு சொல்லு. ஏதாவது ஒரு ஸ்டாண்டு நீ எடுக்கணும். காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி கட்சியில் இருக்கவங்க வாயை திறக்கல. இன்ட்ரெஸ்டிங்லி அண்ணா திமுக வாயை திறக்கல. பிஜேபி மெயின் கல்பிரிட்டு, அவனும் வாயை திறக்கல. 2 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பேசியிருக்காங்க. ஒன்று ஃபஸ்ட்டு டு ரியாக்ட் வந்து ராமதாஸ், அன்னைக்கே ரியாக்ட் பண்ணவர் ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சி. முதலமைச்சர் விளக்கம் கொடுக்கணும்னு சொன்னது. 2 நாள் பொறுத்து நேற்று மத்தியானம், ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 23ஆம் தேதி மதியம் ஒரு 3-4 பேஜ் ஸ்டேட்மெண்ட்டை நாம் தமிழர் கொடுக்குறாங்க. இது ஒரு சீரியஸ் இஷ்யூ. டான்ஜெட்கோ பேர் இந்தியாவோட நம்பர் 1 தொழிலதிபருக்கு எதிராக அரெஸ்ட் வாரண்ட் பண்ணியிருக்க இஷ்யூவில் அவர் இந்தியாவில் லஞ்சம் கொடுத்ததுக்கு எதிராக அங்கே அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணுறான். இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. லஞ்சம் கொடுத்தது இந்தியாவில், நீ அப்புறம் அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணலாம். ஏன்னா அவன் நாட்டில் தொழில் பண்ண போனீங்கன்னா எந்த நாட்டில் நீ லஞ்சம் கொடுத்தாலும் அவன் நடவடிக்கை எடுப்பான். அப்படி தான் சார்ஜ் ஷீட் ஃபைலாக அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ ஆயிருக்கு. அது தப்பாக கூட இருக்கலாம், ஃபேக்ட்ஸ் தப்பாக கூட இருக்கலாம். குற்றம் நிரூபிக்கப்படும் முறையில் அதானி நிரபராதி தான், மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் ஒரு செய்தின்ற முறையில் ஒரு அரசியல் கட்சி இதை கடந்து போக முடியாது. ஏன்னா குற்றம் சாட்டப்பட்டது லஞ்சம் வாங்கினவன் தமிழ்நாடு அரசு, டான்ஜெட்கோன்னு யூஎஸ் சார்ஜ் ஷீட் சொல்லுது. அப்போ அதில் ஒரு அரசியல் கட்சி கருத்து தெரிவிக்கணுமா வேணாமா? 2 பேர் தான் கருத்து தெரிவிச்சிருக்கான், மற்றவன் எவனுமே வாய் திறக்கல. அப்போ இந்த மாதிரி பாலிடிக்ஸ் எல்லாம் உங்களால் நாம் தமிழரால் பண்ண முடியுது. ஸோ தேர் வே அஹெட் ஆஃப் விஜய். ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ. இல்லாட்டி நம்ம விஜய் சீமானை பற்றி இவ்வளோ தூரம் தொண்டை தெரிய கீழே பேச மாட்டோம். ஏன்னா அவர் பின்னால் ரொம்ப நேர்மையான அப்பழுக்கற்ற தம்பிகள் இருக்கிறாங்க. அவங்க ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய தம்பிகள் இருக்காங்க. நான் அடிக்கடி சொன்னேன், சீமானோட அவரோட தம்பிகள் மீது எனக்கு அன்பும் மதிப்பும் அதிகம்னு. ஏன்னா அப்படி ஒரு டெடிகேட்டட் யூத் அவருக்கு பின்னால் இருக்கான். அப்படி அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் போய் ரஜினியை பார்த்தீங்கன்றது கடந்து போகக்கூடிய நிகழ்வு அல்ல. மறுபடியும் சொல்கிறேன், யார் வேணால் பார்க்கலாம். பட் சர்க்கம்ஸ்டன்சஸை வச்சு பார்க்கும்போது இது பூர்வங்களை உயர்த்தக்கூடிய ஒரு சந்திப்பு தான். 2வது, வெளியில் வந்து சங்கின்றதுக்கு நீங்கள் கொடுத்த வியாக்கியானம், நீங்கள் வந்து யூஆர் ஜஸ்ட் உங்கள் பாதம் மாறுதோன்ற சந்தேகத்தை எழுப்புது. நீங்கள் அஃப்கோர்ஸ் நான் ஒத்துக்கிறேன், இது வந்து ஒரு சந்திப்பை வச்சுலாம் ஒரு அரசியல் கட்சி எடை போடக்கூடாது. அவங்க பாலிடிக்ஸ் தான் நமக்கு அடுத்த நாட்களில் அவங்களுடைய செயல்பாடுகள் மட்டும்தான் நமக்கு முக்கியம். பட் ஆஸ் ஆஃப் நவ் அவர் ஒரு விஜய் வருகைக்கு பிறகு ஒரு நெருக்கடியில் இருக்கார். அதாவது நிச்சயமாக இருக்கார். ரஜினியை பார்த்தது ஒரு பெரிய விஷயமே இல்லை கேப்ரியல், அது பெரிய விஷயம் நான் சொல்கிறேன்னா இட் ஹஸ் பி நோட்டட். பட் அது ஒன்றும் பெரிய தலை போகிற காரியம்லாம் கிடையாது. அடுத்த விஷயங்கள் அப்படியே தலைகீழ புரட்டி போடுற விஷயமும் கிடையாது. அடுத்தடுத்து வரும் நாட்களில் அவருடைய அரசியல் செயல்பாடுகளை வைத்து மட்டும்தான் நாம் அவரை எடை போட போகிறோம். பட் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு கடந்து போக முடியாத நிகழ்வுன்றதை மட்டும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.
அதான் இப்போ நீங்கள் சொன்னது போல் இப்போ சந்தேகம் எழுப்புறீங்க. ஸோ ஃபியூச்சரில் பொலிட்டிக்ஸை கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணும். அவரோட பொலிட்டிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். ஆமாம், ஸ்ட்ராங்காக அவர் ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸ்லாம் கையில் எடுக்கிறாருன்னா இந்த சந்திப்பு வந்து சாதா சந்திப்புன்னு எடுத்துக்கலாம். எஸ், இது மட்டுமே வச்சு நான் அவர் இட போடல, இல்லை இது கடந்து போகக்கூடியது. இதே நம்ம டெய்லி பேசிட்டு இருக்க போகிறது கிடையாது. இன்னைக்கு இது முக்கியமான சந்திப்பு. அது நீங்கள் கவனிங்க. இன்னொரு திரைத்துறை பிரபலம் வந்து அவருடைய வாக்கு வங்கியை இன்று சிதறடித்து கொண்டிருக்கிறார். இதை மறுக்க முடியாது. நீங்கள் 3-4 கட்சிகளுக்கு கடுமையான பாதிப்பு இருக்குது. ஒன்று நாம் தமிழர், 2வது விசிக, 3வது பிஜேபி, 4வது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த 4 கட்சிகளுக்கு வந்து பெரிய அளவில் பாதிப்பு இருக்குது விஜயோட வருகையால். இவங்க எவ்வளோ தான் மறுத்தாங்கனாலும் அவங்க இல்லைன்னு தான் அந்தந்த கட்சியை சார்ந்தவங்க சொல்லுவாங்க. இப்போ இருக்குன்னு சொல்லுவாங்க அவங்க கட்சிக்காரங்க. இருக்குன்னு சொன்னாங்கன்னா அது அவங்களே வந்து குழி தோண்டிக்கிற மாதிரி ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க. இவங்க டென்ஷனாக வச்சா நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இதில் ரொம்ப கூலாக ரியாக்ட் பண்ணுறவர் ராம்தாஸ் மட்டும்தான், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேசுது. மற்றவங்க வந்து ஒரு மாதிரி பிஜேபியை வச்சுங்க, மற்ற 2 பேர் வந்து நீச்சருக்கு ரியாக்ஷன் தான் கொடுத்தாங்க, சீமானும் திருமாவும். ஸோ இதை நீங்கள் இதை நீங்கள் வந்து எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, லுக், சீமான் பாலிடிக்ஸ் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்குது. ஐ கேன் கோ ஃபார் அஸ் டு சே சீமான் அட் த கிராஸ் ரோட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். சீமானோட ஆரிஜின் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு இது தெரியும். சீமான்ற ஒரு பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி எப்போ டெவலப் ஆகிறாரு? 2008, 9, 10 அந்த டெவலப்மெண்ட் வருது இல்லையா? ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் இஷ்யூ வந்து பீக்குக்கு போகும்பொழுது. அப்போ வைகோவை வந்து உங்களுக்கு வந்து டவுன் சைஸ் பண்ணுறதுக்காக அன்றைக்கி வந்து கலைஞரும் அன்றைக்கி இருந்த இன்டெலிஜென்ஸும், ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் அண்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ், இவங்க எல்லாம் சேர்ந்து தான் வந்து பேக்கப்பில் வராங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. லெட் அஸ் பி ப்ராக்டிக்கல். அதுக்கு என்ன சார் ப்ரூஃப் இருக்குது? இல்லை, இது நல்ல கேள்வி. இது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து தியரிட்டிக்கலாக ஒரு இஷ்யூவை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொல்கிறத நீங்கள் ஒதுக்கி தள்ள மாட்டேங்க. ஐம் நாட் சேயிங் யூ ஷுட் அக்செப்ட் மை ஸ்டேட்மெண்ட். ஐம் ஒன்லி சேயிங் தட் திஸ் இஸ் த ப்ரப்போசிஷன். அதாவது இந்த விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயம் மட்டும் இல்லை, யூஸ்வலி இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்சஸ் வித் பொலிட்டிக்கல் தியரிஸ், அப்படி தான் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். வைகோ எப்படி வந்தார் 93ல், சீமானோட எமர்ஜென்ஸ் 2008 and 9 and 10, அதுக்கு பிறகு அவரோட பாலிடிக்ஸு 2016 வரைக்கும் அவர் 2 எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணாமல் தான் போகிறாரு. கிட்டத்தட்ட ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணிட்டு போகிறாரு. 2016லேருந்து தான் அவர் கண்டெஸ்ட் பண்ணி உள்ள வராரு. அண்ட் மோர் ஓவர் இஸ் பாலிடிக்ஸ், இஸ் ஐடியாலஜி. 2 பார்ட்டிஸ் வந்து தமிழ்நாட்டில் பாஸ்ட் 40 இயர்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸில் தமிழ்நாடு இஷ்யூவை விட ஸ்ரீலங்கன் இஷ்யூவை மையப்படுத்தி வந்தாங்க. ஒன்று வைகோ, இன்னொன்று சீமான். இன்ஃபேக்ட் வைகோவோட டவுன்ஃபாலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் வந்து மோர் தென் தமிழ்ஸ் இஷ்யூ, அவர் ஸ்ரீலங்கன் இஷ்யூ அதிகமாக பேசினது. 93ல் 31 வருஷத்துக்கு முன்னால் வைகோ வெளியில் வரும்போது ஒரு ஹியூ அண்ட் க்ரை இருந்தது. அப்போ இத்தனைக்கும் டிஎம்கே வாஸ் டவுன் அண்ட் அண்டர். ராஜி அசாசினேஷனுக்கு பிறகு 2 சீட்டு வாங்கி அவங்களோட பலவீனமான ஒரு கட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அதாவது வந்து டிஎம்கேஸ் சாப்டர் இஸ் ஓவர்னு எல்லாரும் பேசின ஒரு காலகட்டம். அந்த கட்டத்தில் வந்து வைகோவோட அந்த 91 to 93 டிஎம்கே அந்த டிஃபீட்டுக்கு பிறகு அவங்க தேர் லிக்கிங் தர் வூண்ட்ஸ். அப்போ 93ல் வைகோ இஷ்யூ வந்தப்போ 93 to 96 வைகோ தான் இனிமேல் டிஎம்கேஸ் ஓவர்லாம் பேசினாங்க. பட் 96 எலெக்ஷனில் கலைஞர் ஜெயிச்சு வந்தோடனே த டவுன்ஃபால் ஸ்டார்டட். அவர் ஜெயிச்சார், தோத்தார், பட் ஹி ஹஸ் லாஸ்ட் இஸ் ஷீன். வைகோ அவர் அதிகமாக பேசினது ஸ்ரீலங்கன் இஷ்யூ, த பார்ட்டி ஆஃப் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ்னு சொல்லுவாங்க. அவர் தமிழ்நாடு நலனை விட எப்பயுமே ஸ்ரீலங்கன் தமிழ்ஸை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பார். அண்ட் அவரோட இஸ் ப்ராக்சிமேட்டி வித் எல்டிடி அண்ட் பிரபாகரன் வெல்னோன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2009ல் அது மாறுது. அந்த ரோலை மொள்ளமாக சீமான் ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறார். 2 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தமிழ்நாடு இஷ்யூவை விட ஸ்ரீலங்கன் இஷ்யூவுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து அந்த அடிப்படையில் நின்ன 2 கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மதிமுக, ஒன்று நாம் தமிழர். வைகோ வந்து வைகோ ஸ்டார்டட் ஃபேடிங் அவுட். வைகோவோட அந்த ரோல் வந்து பிட்வீன் 93 to 2009 அந்த 16 இயர்ஸில் அக்ரெசிவாக அவர் எல்டிடி ப்ரோ எல்டிடி இப்போ ஸ்ரீலங்கன் இஷ்யூ பேசி போயிட்டு இருக்கும்போது பிரபாகரனோட டெத்துக்கு பிறகு அது வேறு பரிமாணங்களில் போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா போஸ்ட் 2009ல் அந்த ரோலை ப்ரோ ஸ்ரீலங்கன் ரோலை தமிழ்ஸ் ஈழம் தமிழ்ஸ் ரோலை ப்ளே பண்ண ஆரம்பித்தது யாருன்னா சீமான். அண்டு இது வந்து அதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு நான் சொல்லலை, எதுவுமே நான் அதில் எப்படி இன்வால்மெண்ட்லாம் வருது? இல்லை, நான் சொல்ல வருது உங்களுக்கு புரியல. இது எப்படி வந்தது? இது எப்படி வந்தேன்? ஐ மீன், நான் அதெல்லாம் பார்த்தவன் கேப்ரியல். ஐ எம் ஸ்பாட் விட்னஸ். நான் ஒரு களசாட்சி அதுக்கு. வித் ஆல் ஹியூமிலிட்டி ஐ கேன் சே. இப்போ நான் சொல்கிறது எல்லாத்தையும் தம்பிமார்களுக்கு கோபம் கூட வரலாம். 6 முறை பேசும்போது இன்னும் 2 வருஷம் பொறுத்து இல்லை 5 வருஷம் பொறுத்து பேசும்போது அவங்களுக்கு புரியும் உண்மை எதுன்றது. எந்த ஒரு விஷயத்துலையுமே நமக்கு ஆரம்ப கட்டத்தில் கோபம் வரலாம். பட் காலம் போக போக எது உண்மை எது பொய்ன்றது உங்களுக்கு தெரிய வரும். எனிவே, நான் இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா,
இந்த சீமானுடைய இந்த பாலிடிக்ஸ்ன்றது ரஜினியை பார்த்ததுன்றது எல்லாமே வந்து நான் சொன்ன மாதிரி இஸ் ஒரு அதாவது வந்து இஸ் அட் த கிராஸ் ரோட்ஸ்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு 4 பக்கம் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்காங்க. அவர் பேசின அந்த பாலிடிக்ஸை இனிமேல் வந்து அவர் வந்து எவ்வளோ தூரம் சஸ்டெயின் பண்ண முடியுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வாக்கு வங்கி அரசியலில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அவரால் இந்த பாலிடிக்ஸை தொடர்ந்து எடுத்துகிட்டு போக முடியாது. ஐ திங்க் வாக்கு வங்கி அரசியலில் காம்ப்ரமைஸ் பண்ணுற மூடுக்கு அவர் வந்திருக்காருன்னு தான் எனக்கு தோணுது. அதனுடைய ஒரு அளவுகோல் தான் ரஜினி அவர் பார்த்தது. புரியும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு என்னமோ நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் காம்ப்ரமைஸ்க்கான ஸ்பேஸே அந்த கட்சியில் கிடையாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலோட கட்சியை நம்ம பார்த்தோம். அவங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து காங்கிரஸ் பார்ட்டி பிஜேபிலாம் விமர்சித்து பேசினாங்க. அதுக்கப்புறம் அவர் காங்கிரஸோட போய் சேர்ந்தார். அதுக்கப்புறம் அவரோட பார்ட்டி ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்திக்குது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் அரவிந்த் கெஜ்ரிவாலை விட பல மடங்கு கடுமையாக நாம் தமிழர் கட்சி வந்து திமுகவையும் திராவிட அமைப்புகளையும் திட்டிருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி போய் திராவிட கட்சிகளோட நாம் தமிழர் கட்சியால் கூட்டணி வைக்க முடியாது. அப்புறம் நீங்கள் சொன்னது போல பிஜேபியோடையும் கூட்டணி வைக்க முடியாது. பிஜேபியில் கூட்டணி வைக்கிறது வந்து தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் பாலிடிக்ஸ் விட்டு வெளியே போகிறதுக்கு தான் சமம். ஸோ பிஜேபியோட ஆமாம் கூட்டணி வைக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி யார் கூடயும் கூட்டணி வைக்கவும் முடியாது. ஸோ அதை பற்றி யோசிக்க கூட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தலைமையும் அது வாய்ப்பே இல்லை, ஸ்பேஸே இல்லை. இல்லை, நான் உண்மையாக சொல்கிறேன், 26 வந்து நம்ம அலைன்ஸ் வைக்கணும், எஸ்பெஷலி ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் வைக்கணுன்ற குரல்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்குள்ள உயர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ விஜய் அட்டாக் பண்ணதே திராவிடமும் தமிழ் தேசியமும் சேர்த்து வச்சு அவர் பேசுறாருன்னா விஜய் அட்டாக் பண்ணிருக்கீங்க. நாளைக்கு எப்படி போய் அதிமுக கூட அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அந்த நெருக்கத்தில் அது வரும். நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் லுக் அட் இட் அதர் வே ரவுண்ட். இப்போ 4 எலெக்ஷனில் அவங்க வந்து தொடர்ந்து தோத்துட்டு இருக்காங்க. 16, 21, 16, 19, 21, 24 4 எலெக்ஷனில் 2 லோக்சபா 2 அசம்பிளி எலெக்ஷனில் தோற்றுருக்காங்க. இன்னொரு தடவை தொடர்ந்து அவங்களால தோக்க முடியாது. லெட்டஸ் பி வெரி ப்ராக்டிக்கல். நான் உறுதியாக சொல்கிறேன். அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய சன்னிங் இப்போ எப்படின்னா, தோக்கிறதுக்காக மட்டுமே நம்ம ஒரு சிஸ்டத்துக்குள்ளே இருக்க முடியாதுன்ற புரிதல் வந்து அந்த கட்சிக்குள்ளே பலருக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆப்வியஸ்லி த நேச்சுரல் சாய்ஸ் இஸ் ஏடிஎம்கே. அந்த உள்ளுக்குள்ளே வரக்கூடிய குரல்கள் வந்து அப்படி தான் வந்துகிட்ருக்கு. நாளைக்கே வந்து 26 அவங்க அதுக்காக சீமானை விட்டு வெளியில் போயிடுவாங்க அப்படிலாம் நான் சொல்லலை. இவன் வெளில போவான், அவன் வெளில போவான், கட்சி கரைஞ்சிடும், நோ, அப்படிலாம் நான் பேசலை. பார்ட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ஸஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, 4 தேர்தலில் நம்ம தோத்துட்டோம். அடுத்த தேர்தலில் நம்ம வந்து எலெக்ஷன்னு போனோன்னா ஜெயிக்கணும், இல்லை எலெக்ஷனுக்கு போகக்கூடாது. ஸோ வாக்கு வங்கி அரசில் இருக்கக்கூடிய திரும்பவும் சொல்லலாம் எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸோட கம்பல்ஷன்ஸுக்கு மீறி அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக நம்ம போக முடியாது என்ற புரிதல் உள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த குரல்கள் மேலே எழ ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு வந்த தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் கூட்டணியை பற்றி பேசும்பொழுது ரொம்ப ரிஜிடாக இருந்த சீமான் வந்து இப்போ மெல்ல மெல்ல வந்து எப்படின்னா, ஒரு சரியான வார்த்தை என்னென்னா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க தேர் இஸ் அ தா அப்படின்வாங்க, புரிஞ்சுப்பீங்க நீங்கள். அதாவது வந்து அது குறித்து சிறிதளவு வந்து ஒரு ஓப்பன் மைண்டோடு அவர் இருக்காருன்றது தான் தகவல்கள் வருது. ஏன்னா கம்பல்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. நான் வந்து இன்றைக்கி ரஜினியோட அவரோட சந்திப்பை கூட எப்படி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, வாக்கு வங்கி அரசியலில் வெற்றி பெறுவதற்கான பாதையை நோக்கி நகருவதற்கான ஒரு சிறிய தொடக்கமாக கூட இது இருக்கலாம்னு எனக்கு தோணுது. இல்லாட்டி வந்து போய் ரஜினியை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது இவ்வளோ தூரம் பெரிய ரீடிங் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஸ்டில் இந்த மேட்ரை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, 26 கடந்த 4 எலெக்ஷனில் இருந்த மாதிரியான ஸ்டாண்டில் அவர் இருக்க மாட்டார் அப்படின்ட்டு நான் வந்து இப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அவருக்கு அந்த கம்பல்ஷன்ஸ் புரியுது. இது மேபி a catch-22 சிச்சுவேஷன். அதாவது வந்து ஃப்ரம் ஃப்ரையிங் பான் டு ஃபயர். நீ வந்து 26 நீங்கள் இப்போ இருக்க பாதையில் போனீங்கனாலும் அதுக்கு பிறகு உங்களுக்கு ஃப்யூச்சர் கிடையாது. நீங்கள் அலையன்ஸ் வச்சு ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பாலிடிக்ஸ் இருக்குது, ஒரு 5 எம்எல்ஏ கையில் இருந்தால் கூட. ஆனால் 26 நீங்கள் அலையன்ஸ் வித் அலையன்ஸ் ஆர் வித்தவுட் அலையன்ஸ், இஃப் யூ ஃபெயில் டு என்டர் அசம்பிளினா யூ ஆர் ஃபினிஷ்ட். இது நான் எப்படி பார்க்குறேன்னா சார், இப்போ விஜயகாந்த் அவர்கள் கூட்டணிக்கு போகிறாருன்னா அவருக்கு ஒரு கம்பல்ஷன் இருந்தது. கூட்டணிக்கு போகலன்னா கட்சியில் இருக்கவங்கலாம் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற ஒரு ப்ரெஷர் வந்து அவருக்கு இருந்தது. நாம் தமிழர் கட்சியில் அந்த மாதிரியான ப்ரெஷர் எதுவும் இருக்கிறதா நான் பார்க்கல. அதுக்கான நல்ல ஒரு எவிடன்ஸே என்னென்னா 2016 24 வரைக்கும் அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் பார்த்தோன்னா சாலிடாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அந்த மாதிரியான ப்ரெஷர் எப்போ வரும்னா, ஓட் பர்சன்டேஜ் கம்மியாகும் போது ட்ராப் ஆகும்போது அந்த ப்ரெஷர் வந்து வரும். ஸோ ஓட் பர்சன்டேஜ் ட்ராப் ஆகலை, சாலிடாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ரெண்டாவது, நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு வந்து திமுகவை வீழ்த்தணும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஆட்கள். அதிமுக 2 கட்சிகளையும் அவங்க திராவிட கட்சிகளை வந்து ஏற்றுக்காத ஆட்கள். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணின்றது அவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டுமே கொடுக்காது. ஸோ நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, அவங்களுக்கு எந்த கம்பல்ஷனுமே இல்லாமல் ஏன் போய் ஒரு கூட்டணியில் போய் உட்கார ப்ரெஷரே இல்லையே, தே சிட்டிங் பிரிட்டிம்பாங்கல்ல. தே ஆர் நாட் சிட்டிங் பிரிட்டி.
ஐ எம் சேலஞ்சிங் ஒரு ஸ்டேட்மெண்ட். நீங்கள் சொல்கிறது தவறு, மன்னிக்கணும். அதாவது அவங்களுக்கு உள்ள கள நிலவரம் தெரியலன்னு நான் நினைக்கிறேன். அதாவது சைசபிள் வாய்ஸஸ் மேபி 30% ஆர் 40% வந்து நம்ம அலைன்ஸ் போகணுன்ற குரலை எழும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த 8%ன்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் 10% ஆகலாம், 10 to 12% ஆகலாம், தென் இட் வில் ரீச்சஸ் அ பிளாட்டோ. அவ்வளோதான். அது நம்ம 26 வரைக்கும் வெயிட் பண்ணி தான் சார் பார்க்கணும். இல்லை, அது முடிச்சிடறேன் நான். நிறைய பேர் சொல்லி நான் இல்லை, நான் அதை முடிச்சிடறேன். ஸோ சார், ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். நீங்கள் வந்து இந்த 26 வந்ததுன்னா 10 வருஷம் முடியுது அவங்க எலெக்ஷன்ஸை கண்டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு. அடுத்த அசம்பிளி எலெக்ஷன் அவங்களோட 10th year ஆஃப் கண்டெஸ்டிங் எலெக்ஷன்ஸ். தேர் கண்டெஸ்டிங் 5th எலெக்ஷன். சார், நீங்கள் தொடர்ந்து தோக்கிறதுக்காக எலெக்ஷனில் போனீங்கன்னா அதோட வலியும் வேதனையும் கண்டெஸ்ட் பண்ணுறவனுக்கு தான் சார் தெரியும். அமங் சீமான்ஸ் கேடர்ஸ், சீமானோட கேடரில் 2 கேட்டகரி இருக்கான். ஒரு கேட்டகரி வந்து அக்ரெசிவாக இருக்கக்கூடிய, ஐ கேன் கால் இட் சார் ரா பொலிட்டிக்கல் ஹேண்ட்ஸ். அவங்க நல்லவங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து கலை யதார்த்தம் தெரியல. 2வது கேட்டகரி அவங்களுக்கு ஆம்பிஷன்ஸ் இருக்குது. வெறுமனே இப்படியே நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது, நம்மளும் அசம்பிளிக்குள்ளே போனோம். மறுபடியும் நான் சொல்கிறேன், நீ எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்க்கு உள்ளே போயிட்டு ஜெயிக்கிறது என் நோக்கம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதை விட சூசைட் எதுவுமே கிடையாது. தென் யூ ஷுட் நாட் என்டர் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ். நான் அடிக்கடி சொல்லுவேன், திராவிடர் கழகம் மாதிரி இருந்துட்டு போயிடலாம். நான் பாலிடிக்ஸ்க்கு உள்ளேயும் போவேன், கண்டெஸ்ட்டும் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா தட் சூசைட். எத்தனை எலெக்ஷன்னாலும் நீ தோப்ப. பேசிக் பேராமீட்டர் ஆஃப் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி இன் கண்டெஸ்டிங் எலெக்ஷன்ஸ் என்னென்னா, டு நோ த ஃபேக்ட், காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாருமே கூட்டணி வச்சு தான் ஜெயிக்கிறோம். தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. கூட்டணி இல்லாமல் எவனுமே ஜெயிக்கல. அது கலைஞராக இருக்கலாம், ஜெயலலிதாவாக இருக்கலாம், ஸ்டாலினாக இருக்கலாம், மோடியாக இருக்கலாம், ராகுல் காந்தியாக இருக்கலாம், யாரை வேணாலும் இருக்கலாம். எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் இருக்க ஒருத்தர் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் த்ரூ அவுட் த கண்ட்ரி கூட்டணி மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ நான் வாக்கு வங்கி அரசியலுக்கு உள்ளேயும் போவேன், கூட்டணியும் வச்சுக்க மாட்டேன்னு சொல்கிறது வந்து அது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஆக்சிமோரானது. அதாவது வந்து வாக்கு வங்கி அரசியல் தனித்து போட்டின்றது அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு முரண்பாடு. சரி, அதை நீங்கள் வந்து ஒரு 8 வருஷம் 4 எலெக்ஷனை பலி கொடுத்துருக்கீங்க, பாடத்தை கற்றுக்கலன்னா இவர் 26 எலெக்ஷன் வில் பி ஒரு லாஸ்ட் எலெக்ஷன். இந்த புரிதல் அந்த கட்சிக்குள்ளே கண்டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற அல்லது கண்டெஸ்ட் பண்ண இந்த 10 வருஷத்தில் அவங்களும் ரிஃபைண்ட் ஆகிருக்காங்க, அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு தவறு. அந்த இளைஞர்கள் வந்து அவங்க அதில் 2 கேட்டகரி நான் சொன்னேன், ரா ஹேண்ட் அப்படி தான் இருப்போம். பட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் வந்து நீங்கள் ஒன்ஸ் யூ ஆர் இன் டு தட் ஃப்ரே, நீங்கள் அந்த அந்த ரிவருக்குள்ளே ஜம்ப் பண்ணிட்டீங்கன்னா சரி, நீங்கள் எந்த கேமையுமே அந்த ரூல்ஸ் படி தான் ஆடணும். ஒரு விஷயம் நான் ஏற்றுப்பேன். இப்போ கொஞ்சம் பேருக்கு வந்து வயசாக கொஞ்சம் பவர் கிடச்சா நல்லா இருக்குன்ற ஆசை வரும். அது குறிப்பாக நான் விஜய் பொலிட்டிக்ஸ்குள்ளே வரேன்னு சொல்லும்போது அந்த ஃபீலிங் எனக்கு தெரிஞ்சது. நாம் தமிழர் கட்சியில் சில பேரோட விருப்பம் என்னவாக இருந்ததுன்னா, என்டிகேவும் டிவிகேவும் அலைன்ஸ் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற விருப்பம் வந்து ஓப்பனாகவே அவங்க வீடியோஸ்லாம் வெளிப்படுத்தினாங்க சில ஆட்கள். பட் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன ஒரு விஷயம் தான் சார். இப்போ நாம் தமிழர் கட்சியோட நோக்கம் என்னென்னா, எப்படி திராவிடியன் மூவ்மெண்ட் இங்கே வந்து நேஷனல் பார்ட்டிஸை வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு எய்மோடு அவங்க உள்ளே வந்தாங்களோ, அதே மாதிரி இவங்களும் திராவிடியன் சிஸ்டமாக பிரேக் பண்ணணும், அந்த சிஸ்டமாக முடிச்சு கட்டணுன்ற ஒரு எய்மோட உள்ளே வர கட்சி. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் திராவிடியன் பார்ட்டியோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் மேபி ஒரு தமிழ் நேஷனலிஸ்ட் பார்ட்டியோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம், இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகளெல்லாம் நீங்கள் ஒன்று சேர்க்கலாம். பட் நீங்கள் இன்னொரு திராவிடியன் பார்ட்டியோட போய் நீங்கள் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது. அது ஃபண்டமெண்டலாக உங்கள் கேரக்டருக்கே அகென்ஸ்டான ஒரு விஷயம். பட் அதையும் தாண்டி உங்கள் கட்சியில் பிரச்சனை இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உங்கள் கட்சியை நீங்கள் ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் தான் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கே தவிர, அவங்க திரும்ப போய் அவங்க திராவிடியன் பார்ட்டிஸோடலாம் அலைன்ஸ் வைக்க முடியாது. அது அவங்க கேரக்டருக்கு அகென்ஸ்டான ஒரு விஷயம். அது அவங்க கட்சியை டிஸ்ட்ராய் பண்ணிடும். அந்த ஆப்ஷனே கிடையாது நாம் தமிழருக்கு. இது வந்து திஸ் இஸ் ஒன் ஸ்கூல் ஆஃப் தாட். சீமான் விஜயகாந்த் எப்படி ஆரம்பித்தார்? நீங்கள் வந்து திராவிடியன் பார்ட்டி அவர் ஓகே நான் ஒத்துக்கிறேன் நான். ஆனால் இந்த கடந்த காலங்களில் இந்த மாதிரி வந்து ரொம்ப சீரியஸாக வந்து ஒரு பாலிட்டிக்ஸ், ஒரு சீரியஸாக ஒரு பாலிசிஸை, ஒரு தியரியை முன் வச்சு வந்த கட்சிகள் வந்து ஒரு கட்டத்தில் வந்து டாக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு போயிருக்காங்க. 2 திராவிடன் கட்சியில் எது வந்து 2 திராவிடன் பார்ட்டிஸில் எது வந்து ரொம்ப ஆபத்தானது? நீங்கள் டிஎம்கேவா ஏடிஎம்கேவா? வென் ஏடிஎம்கே இஸ் டவுன் அண்ட் அண்டர் அண்ட் டிஎம்கே வந்து இன்றைக்கி மான்ஸ்ட்ரஸ் ப்ரொபோஷன்ஸில் வளர்ந்துட்டு இருக்குது. அப்போ சர்வைவலுக்காக அவங்க ஏடிஎம்கேவோட போய் சேர்றதுன்றது வந்து ஒரு டாக்டிக்கல் மூவாக பார்க்கப்படும். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். 26 எலெக்ஷன் நீ சீமானுக்கு வாழ்வாசாவா? அதை புரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் அ சர்வைவல் கொஸ்டின். நீங்கள் யூ கனாட் கண்டினியூ டு எவர் லூஸ் அன் அசம்பிளி எலெக்ஷன் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ். இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அது நாம் தமிழ் கட்சிக்கு அப்ளை ஆகுதுன்னு பார்க்குறேன். நான் இன்னொன்று கேட்குறேன். 4 எலெக்ஷனில் தோற்றுட்டாங்க கேப்ரியல். இன்னும் எத்தனை எலெக்ஷனில் அவங்க தோற்றுக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு ஒரு மக்கள் மத்தியில் செல்வாக்கு வரும், அவங்க கோலை நோக்கி அவங்க அட்லீஸ்ட் டு சர்டன் எக்ஸ்டென்ட் ட்ராவல் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நம்புறீங்க? நான் சொல்கிறது
ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கொஸ்டின் ஃப்ரம் த லிமிடெட் பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் எலக்ட்ரல் விக்டரிஸ். நான் ஒரு சிம்பிளான ஒரு தியரி நான் முன் வைக்கிறேன். என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, நாம் தமிழர் கட்சி எலெக்ஷனில் ஜெயிச்சா கூட அவங்களால பவருக்கு வர முடியுமான்றது எனக்கு டவுட் இருக்கு. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் ஸ்டார்டிங்கில் பேசுனீங்க. நாம் தமிழரோட கேரக்டர் வந்து இந்தியன் ஸ்டேட் ஏற்றுக்குமா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பவர் ஸ்ட்ரக்சர்லாம் ஏற்றுக்குமான்றதுல எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்குது. ஸோ அது ரொம்ப லாங் ஃபெஸ்டான விஷயம், அதை ஓரமாக வச்சுப்போம். ரெண்டாவது நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ இந்த வரக்கூடிய 26 எலெக்ஷன்ஸ் இருக்குல்ல, நாம் தமிழர் கட்சிக்கு தனியாக கண்டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். அப்போ என்ன ஆகும்னா, ஏடிஎம்கே ஓட்ஸ் வந்து 4 வேயாக ஸ்ப்ளிட் ஆக போகுது, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து 4 வேயாக ஸ்ப்ளிட் ஆக போகுது. அது வந்து ஏடிஎம்கேக்கு பெரிய ஒரு பாதிப்பாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏடிஎம்கே வீழ்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏடிஎம்கே அப்படி வீழும்போது என்ன ஆகும்னா, ஏடிஎம்கேவை நம்பி இருக்காங்களா நிறைய பேர், திமுகவை எதிர்க்கணும்னா நம்ம அதிமுக தான் ஓட்டு போடணும் நிறைய பேர் நம்பி இருக்காங்கல்ல, அந்த மக்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி ஏற்பட ஆரம்பிக்கும். இனிமேல் இவங்களை நம்பி பிரோஜனம் இல்லை அப்படின்னு ஒரு பெரிய குரூப்புக்கு வந்து அதிருப்தி வர வாய்ப்பு இருக்கும். ஸோ அவங்க டிஎம்கேவை எதிர்க்கணும்னா எந்த பக்கம் போகலான்னு யோசிக்கிறதுக்கான ஒரு கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு வரும். ஸோ அந்த டைம் இருக்குல்ல, 26 எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த சைடு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏடிஎம்கே நம்பி பிரோஜனம் இல்லை, நம்ம நாம் தமிழர் சைடு போவோம், இல்லைனா மேபி பிஜேபி பக்கம் போவோம் நிறைய பேர் யோசிப்பாங்க. நிறைய பேர் வந்து பிஜேபியை விரும்ப மாட்டாங்க, இந்த சைடு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த எலெக்ஷன் டஃப் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி. ஏன்னா ஆன்டி டிஎம்கே ஓட் ஸ்பிளிட் ஆகும்போது அந்த மார்க்கெட்டில் வந்து ஹெவி காம்படிஷன் இருக்கும். ஸோ நாம் தமிழர் கட்சி அதில் கொஞ்சம் இழக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் இந்த எலெக்ஷனில் அவங்க ஹோல்டு பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் பண்ணுவாங்களான்றதான் கொஸ்டின். எனக்கு ஐ மீன் வாட் ஐ ஹர்ட் வாஸ் தட் உங்களுக்குள்ள சீரியஸ் ஸ்டன்னிங் இருக்குதுங்க. சீரியஸ் ஸ்டன்னிங்ன்றது வந்து நாட் இண்டிவிஜுவலி அகெயின்ஸ்ட் சீமானோட கேரக்டரை எதிர்த்து பேசுகிறேன் அப்படிலாம் நான் சொல்லலை. ஆன் அன் இஷ்யூ, அதாவது தனி இட்ஸ் சீரியஸ் பொலிட்டிக்கல் இஷ்யூ. 4 எலெக்ஷனில் தனியாக நின்றுட்டோம், 5வது எலெக்ஷன்லையும் தனியாக நின்னோன்னா வி ஆர் ஃபினிஷ்ட். அண்ட் விஜய் வருகைக்கு பிறகு இந்த 8%ன்றது கண்டிப்பாக கிடையாது, அதையும் புரிஞ்சுக்கோங்க. லெட் அஸ் பி ப்ராக்டிக்கல். உண்மை கசக்கும், உண்மை சுடும். 8%ன்றது இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக கிடச்சிருக்குது. இது வந்து விஜய் வருகைக்கு பிறகு கண்டிப்பாக குறைய முடியுமே, கூட போகிறது கிடையாது. அப்போ வாக்கு வங்கியையும் லூஸ் பண்ணிவிட்டு தனியாக நின்று வாக்கு வங்கியையும் 8%, 6%, 5%, 4% குறைச்சிக்கிட்டு, இன்னொரு பக்கம் நீங்கள் எலெக்ஷன்லையும் தோத்துட்டு 26க்கு பிறகு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யுவர் நெக்ஸ்ட் சான்ஸ் இஸ் 31. 29 பார்லிமெண்ட் எலெக்ஷன் உங்களுக்கான எலெக்ஷன் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் another 5 years. இது வந்து சூசைடல் பாலிடிக்ஸ். இந்த நீங்கள் சொல்லக்கூடிய தேரி எல்லாமே ஒன்று புரிஞ்சுக்குவாங்க. அதாவது வந்து இந்த ரொம்ப சீரியஸ் இஷ்யூஸு அதாவது எப்படி சொல்கிறது, பொலிட்டிக்கல் தியரிஸ் பேசுகிறவங்க எல்லாமே ஒன்ஸ் அகைன் ஐம் ரிப்பீட்டிங் இன்டு எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸ்னால் காம்ப்ரமைஸ் அண்ட் காம்ப்ரமைஸ் தான், கம்ப்ளீட் காம்ப்ரமைஸ். அது சம்படி சேட், அந்த ஆர்ட் புக் வேர்ல்டுன்னு ஒரு பெரிய கிரிட்டிக் இருந்தான், செத்துப்பட்டான். இப்போ வந்து ஒரே நேரத்தில் 500 நியூஸ் பேப்பர்ஸுக்கு அவன் காலம்ஸ் எழுதும். ஆர்ட் புக் வேர்ல்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆர்ட் புக் வேர்ல்டுன்னு 80s and 90s ரொம்ப 70s and 80s ரொம்ப ஃபேமஸ். ஏஜ் ஆஃப் 90 ரைட் ஜஸ்ட் 3-4 months பேக்கு. அவன் ஒரு பாயிண்ட் சொல்லுவான், அதாவது இஃப் யூ அட்டாக் த சிஸ்டம் கன்சிஸ்டன்ட்லி அண்ட் ஃபார் அ லாங் they will make you a part of it. புரியுதுயா? The system, if you attack the system consistently and for a long, the system will make you a part of it. இது ஒன் ஆஃப் த எட்டர்னல் ட்ரூத்ஸ் ஆஃப் லைஃப். யூ சி கேப்ரியல், ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஐ திங்க் நீங்கள் அந்த சீரியஸ்னஸ் உங்களுக்கு இன்னும் உரைக்கலன்னு நினைக்கிறேன். அதாவது என்னென்னா, 4 எலெக்ஷனில் தோல்வி அடைந்த ஒரு கட்சி 5வது எலெக்ஷனில் தோல்வி அடையுதுன்னா அதோட வலியும் வேதனையும் அதிகம். இது வந்து இன் பிட்வீன் த 4th and 5th எலெக்ஷன் அந்த விஸ்டம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்குன்னு நான் கேள்விப்படுறேன். தெர் ஆர் வாய்ஸஸ், வெரி பவர்ஃபுல் வாய்ஸஸ் சீமான் கட்சிக்குள்ளே. 26 தனியாக போனோன்னா ஃபினிஷ். இந்த 8% அளவுகள் கிடையாது. நான் சொல்ல விஜய் வருகைக்கு பிறகு அந்த 8% குறையுது. ஈவன் விஜய் ஃபேக்டர் இல்லாட்டி கூட 8% உனக்கு 10லேருந்து 12 ஆக முடியும். நீ ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. ஸோ 8th டிஃபீட், 5th டிஃபீட்ன்றதெல்லாம் வந்து நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸ் காணாமல் போயிடுவீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. 2006லையும் 2009லையும் விஜயகாந்த் நின்னார். 11ல் வாஸ் ஃபோர்ஸ் டு கோ வித் ஜெயலலிதா. நடத்த முடியாது கட்சியை, அதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள். ஆகவே கம்மிங் பேக் டு த ஒரிஜினல் இஷ்யூ, இந்த பெக் வந்து ரஜினியோட மீட்டிங்கை நான் என்ன பார்க்குறேன்னா, இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப ப்ரிசைஸ்லி ஸ்பீக்கிங் வந்து 26 எலெக்ஷனில் அவர் வந்து ஒரு மாறுபட்ட முடிவை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதற்கான சில அறிகுறிகளில் மேபி ஃபஸ்ட்டு சிம்டமாக கூட இது இருக்கலாம் தான் நான் பார்க்குறேன். ரொம்ப நன்றி சார். உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுத்து ரொம்ப நன்றி. நன்றி கேப்ரியல்.